என் வீடு என் தேசம் இந்தியா, என் இனம் என் மொழி என் உயிரென உறக்கச் சொல்வேன். ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். இது சிரிப்படா கோ பிரசன்ட் பை பதாஞ்சலி கேஷ் காந்தி. யா. பொதுவாக வந்து வயசு பொண்ணுங்க வீட்டில் இருந்து வெளில கிளம்புச்சுன்னா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்துப்பா தெருவில் பசங்கள்லாம் இருப்பாங்க, பார்த்து போங்க பாம்பாங்க வயசு பொண்ணுங்கிட்ட. ஆனால் மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்துக்கு பெண்கள் போகிறப்ப வீட்டில் அம்மா அப்பா என்ன தெரியுமா சொல்லி அமிச்சாங்க, தைரியமாக போங்கப்பா, அங்கே பசங்க இருக்காங்க, உங்களை பார்த்துப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. வச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெரினா பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் அந்த மெரினாவை பற்றி நீ பேசியிருக்கிற பாரு. ஆமாம், அதான் ஹைலைட்டு, அதை பேசு ப்ளீஸ். சும்மா எனக்கு ஒன்று விஷயம் தோணுச்சு, ஒரு கவிதையாக நான் எழுதினேன். மெரினாவே எல்லாரும் மெரினாவை பற்றி பேசுகிறோம், மெரினாவே பேசியிருந்தா எப்படி இருக்கும்? வணக்கம், நான் தான் மெரினா பேசுகிறேன். என்னில் காதலர்கள் வந்ததுண்டு, காமுகர்கள் வந்ததுண்டு, அரசியல் பேசுவோரும் உண்டு, ஆரோக்கியம் தேடுவோரும் உண்டு. என்னில் கட்சி கொடிகள் பலர் நட்டிருக்கிறார்கள், கட்சி தலைவர்களை கூட புதைத்திருக்கிறார்கள். இங்கே என்னில் சுனாமி வந்து விழுந்ததையும் பார்த்திருக்கிறேன், என் மேல் பினாமி நடந்து போனதையும் பார்த்திருக்கிறேன். பிஞ்சு பாதம் முதல் நஞ்சு பாதம் வரை என் மேல் பட்டிருக்கிறது. ஆனால் நான் பெருமைப்பட்ட தருணம் எது தெரியுமா? இரவும் பகலும் பாராமல், கொள்கை என்பது மாறாமல், லட்சியம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு ஏறு தழுவுதலுக்காக என் இனிய தமிழ் பிள்ளைகள் என்னை தழுவினார்களே, அந்த தருணம்தான் நான் பெருமிதம் அடைந்த தருணம். இன்னைக்கு ஒரு நல்ல டீம் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி யாரோ ரெண்டு நம்ம சீஃப் கெஸ்ட்டுக்கு முன்னாடி 2 கெஸ்ட் வந்திருக்காங்களாமே. டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே 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 டுமிலே டுமிலே ஹே. ரன்வீர், சார் கங்க்ராட்ஸ். சாக்லேட் அப்பா போறீங்களா? நல்ல விஷயம் தான், ஆல்ரெடி ஆயிட்டல, அப்புறம் எதுக்கு இப்போ? பாலாஜி, ரன்வீர் வந்துட்டாப்ல ரொம்ப நாள் கழிச்சு. அப்புறம் என்ன ஷோ இல்லையா? சாக்லேட் எடுத்துங்கிற தெருவா? இல்லை தெரியல, நல்ல விசேஷம் நடந்திருக்கு. என்ன விசேஷம்? அதை சொல்கிறேன், சாக்லேட் எடுத்துங்க. என்ன விஷயம்னு கேட்காம சாக்லேட் எடுப்பீங்களா? சாக்லேட் எடுத்துட்டு தான் நாங்க முதல்ல என்ன விஷயம்னே கேட்போம். அதான் எங்க தமிழர் பண்பாடு. இப்ப சொல்லியா? அதான், என்னங்க நீங்க படிச்சவர் பெரிய ஆளு, என்ன விஷயமே கேட்க. அப்படியா? ஏன்னா இரியா, உனக்கு சுகர்னா என்ன ஏன்டா தடுக்கிற? இரியா. முதல்ல என்னை வந்து மதிக்க கத்துக்க, ஹவுஸ் ஓனர். முதல்ல நீ என்ன மாதிரி கத்துக்க. ப்ரொடக்ஷன் எப்படி என்ன ட்ரீட் பண்றாங்களோ அந்த மாதிரி பண்றேன் என்ன நீ. சரி விடுங்க, நல்லா விடுங்க. சரி சாக்லேட் எடுக்க சொல்லுங்க. இப்ப எடுத்துக்கலாமா? எடுங்க எடுங்க எடுங்க, எப்படி சொன்னாலும் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன, அதாவது என்னன்னா, என் ஒய்ஃப் ஆண்ட்ரியா இருக்கால, ஆமா ஆமா, அவ வந்துட்டாங்க. வாவ். ஆனா நீங்க சொன்ன மாதிரி என் ஒய்ஃப் இந்த ஊரை விட்டு போனது காரணம் பாலாஜி தான். யாரும் தப்பா நினைக்காதீங்க, என்னோட ஒய்ஃப் இந்த ஊரை விட்டு கிளம்புனது காரணம் பாலாஜி தான். என்னன்னா, இங்க இருந்துட்டு சரியான முறையில உனக்கு வந்து வேலை என்னங்க என்ன பிடிங்க, சரியான முறையில வேலை கிடைக்கல, பணம் கிடைக்கலன்றதுனால பாலாஜி தான் ஃபாரினுக்கு என் ஒய்ஃப் அனுப்பி படிக்க வச்சிருக்காரு. ஆனா இப்ப சொல்றேன் பாலாஜி சார், உங்க மேல நான் கோவப்படுறதுக்கும் உங்க மேல டவுட் படுறதுக்கு காரணம் மகேஷ் தான். இப்படிதாங்க எல்லா இடத்துலயும் கோத்துட்டு வேடிக்கை பாக்குறான். பல இடங்களில் மகேஷ் அண்ணன் தான் நமக்கு, மகேஷ் தம்பி தான் நமக்கு சொல்லியிருக்காரு. என்னது? பாலாஜி கூட தான் ஒய்ஃப் போனாங்க. உங்க ஒய்ஃப் பல இடத்துல நீதானே ஃபர்ஸ்ட் சொன்னேன். மெரினா இளைஞரும் நானும் ஒன்னியா அவ்வளவு பாதுகாப்பா இருக்கலாம் என் கூட இருந்தா. இப்போ எல்லாருமே நிறைய பஞ்ச் சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஒரு பஞ்ச் சொல்றேன். சொல்லுங்க. கேரளானா பள்ளிக்கட்டு, தமிழ்நாடுனா ஜல்லிக்கட்டு. பொறுக்கே எடுத்துறேன். ஓகே, இதை பிடிங்க. ஆண்ட்ரியா கண்ணு வாடிமா. வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடிமீது ஆண்ட்ரியா, ரொம்ப நாளா உங்களை பார்க்க முடியல. நீங்க இல்லாம இந்த நம்ம வீடே ஒன்றும் கலகலன்னு கிடையாது. தெரியும், வாடகை தராம ரொம்ப நாள் ஏமாத்தி. இல்ல இல்ல, உங்க மருமகிட்ட நான் கொடுத்தேன், அது உங்க மகன்கிட்ட கூட கொடுக்காம உங்க மருமகன் ஏமாத்திட்டேன். எங்கிட்டையும் கொடுக்கலாமா? நீ அழுகுதுன்னே தெரியுது, வாங்கி தின்னுட்டு இருக்கான்ட்டு.